எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் புத்தாண்டான குரோதி வருடத்துக்குண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சோபகிருது வருடம் அப்படிங்கிறது முடிய போகுது, குரோதி வருடம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. சோபகிருது வருடத்தில் நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்து சில விஷயங்கள் நடந்திருக்கும், பல விஷயங்களில் நடக்காமல் போயிருக்கோம், பல விஷயங்களை திட்டமிட்டு அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, கட்டியிருக்க முடியாது. சில பேருக்கு திருமணம் நடக்கணுங்கிறது இருந்திருக்கும், நடந்திருக்காது. சரி, வரக்கூடிய இந்த குரோதி வருடத்துலையாவது சொந்த வீடு அமையுமா, திருமணம் நடக்குமா, எதிர்பார்த்த கல்வி கிடைக்குமா, நல்ல தொழில் அமையுமா, வேலை கிடைக்குமா, 10 ரூபா காசு பணம் சம்பாரித்து கடன்லாம் அடைக்கலாமா அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட இந்த குரோதி வருடத்துக்குள்ளே நுழையிறீங்க. குரோதி வருட பஞ்சாங்கம் என்ன சொல்லுது? பஞ்சாங்கத்தை மிஞ்சின ஒரு கணிப்பு அப்படிங்கிறது இந்த உலகத்திலே இல்லை. அப்போ பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன, உங்களுக்கு இந்த வருடத்தில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னே இந்த வருஷத்துக்கு உண்டான கிரக அமைப்புன்னு பார்க்கணும். கிரகங்களோட ராஜா சூரியன் காலசக்கரத்தோட முதல் ராசியான மேசராசிக்குள்ளே நுழையிற நாள் தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது. இப்போ சூரியன் மேசத்தில் குருவோடு சேர்ந்து இணைய போகிறாரு, செவ்வாய் கும்பத்தில் சனியோடு இணைய போகிறாரு, புதன் மீனத்தில் சுக்கரனோடையும் ராகுவோடையும் இணைய போகிறாரு. எல்லாமே ஒரு கூட்டு கிரக சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் கேது மட்டும்தான் பார்த்திங்கன்னா தனித்து கன்னி ராசியில் இருக்கார். சரி, ஆண்டு கிரகங்களில் ஏதாவது மாற்றம் இருக்கா ஜோசியரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதத்திலேயே மாதத்திலேயே மகா குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. குரு பகவான் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு போகிறாரு. தேவகுரு அசுர குருவாக மாற போகிறாரு. இந்த எல்லா கிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை இந்த குரோதி வருடத்தில் கொடுக்க போகுது, எதிர்பார்த்தது நடக்குமா, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன பரிகாரம் பண்ணணும், இது எல்லாத்தையும் பார்த்துருவோம். ராசிநேயர்களே, உங்களுக்கு இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது கடந்த வருடம் இருக்குல்ல, சோபகிருது வருடம், பல பேரை சோத்துக்கே லாட்ரி அடிக்க விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒன்றும் சரியில்லை. லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார், ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போச்சே. பெரும்பகுதி நாட்கள் லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தார். லாபத்தில் குரு இருந்துட்டு ஏதாவது கொட்டி கொடுத்தாரா அப்படின்னா ஒன்றும் கொட்டி கொடுக்கல. அஷ்டமத்தில் சனி இருந்தது, சனி விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்தாலும் அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் பட்ட அடியிலேருந்து மீண்டு ஏந்திரிச்சு வரவே முடியல. லேசாக ஏந்திரிச்சு அப்படி தலை தூக்கணும் அப்படின்னா எவனோ ஒரு கடங்காரங்க கொண்டு பணத்தை எடுத்து வைங்கிறான். எப்போ ஏதோ வட்டி வாசி வாங்கிப்பா, இப்போ தான் 10 ரூபா பொழைச்சிக்கிட்டு இருக்கேன், பார்த்து கொடுத்துட்றேன் அப்படின்னா இன்னொரு கடை, இன்னொரு தேவையில்லாத செலவு, இப்படி கண்ணாப்புனான்னு என்னமோ காசு கொடுத்தும் ஊசி ஊற்றுங்கிற தான் 30 நாள் மாடு மாதிரி வேலை செய்கிறேன். 1ஆம் தேதி சம்பளம் வாங்குகிறேன், வாங்கின சம்பளத்தால் நிம்மதி இல்லை. வந்தது 10 ரூபா தானே, ஆனால் நமக்கு செலவே 15 ரூபா இருக்கு. இன்னும் எங்கடா போகிறது? சம்பளம் வாங்கினாலே எல்லோரும் தேடிக்கிட்டு வந்துடுவாங்களே, சம்பள டேட்டு தெரிஞ்சு வந்துடுவாங்களே, எப்படி பண்ணுறது அப்படிங்கிற நிலமையில் ஓடி இருக்கும். பரவாயில்ல, விட்டுருங்க, அதை எல்லாத்தையும் கடந்துட்டு, ஏன்னா நடந்ததை மறந்துடும், கெட்டது போனதெல்லாம் போகட்டும், வர்றது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த சோபகிருது வருடம் முடிஞ்சு குரோதி வருடம் அப்படிங்கிறது தொடங்கும் போதே பார்த்திங்கன்னா ராசிக்கு அதிபதியான புதன் புத்தி காரகன் நீசமாகி வக்கரமாகி கொஞ்சம் பலமில்லாத இடத்துல இருக்கார். அவர் அப்படி இருக்கும்போது பெருசாக நம்ம ஏதாவது காரியத்தை சாதிச்சு பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது. இது உடனே மாறிடும், ஏன்னா மாத கிரகம் தான் அப்படிங்கிறப்ப பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. இப்போ நம்ம வருட கிரகங்கள் அப்படிங்கிறதான் பொறுப்பெடுத்து பார்க்கணும். அந்த வகையில் பார்த்தோன்னா மிக முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வருடம் தொடங்கும் போது லாபஸ்தானத்தில் இருக்கார் ஒரு 16 நாளைக்கு. மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் விரயஸ்தானத்துக்கு வரார். போச்சா, இந்த வருஷம் முழுக்க குரு விரயத்தில் மாட்டிக்கிட்டாரா, போச்சா ஜோசியரை, இன்னும் செலவு தான் வருமா, வெட்டி செலவாகுமா அப்படின்னு யோசிக்க வேண்டியதில்லை, நீங்கள் பயப்படவும் வேண்டியதில்லை. ஏன்னா குரு பகவான் இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது செவ்வாயோட வீட்டிலேருந்து சுக்கிரனோட வீட்டுக்கு அவர் அசுர குருவாக மாறுறார். பகை கிரகத்தோட வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த பகையை வெல்லணும் அப்படின்னு தான் அவர் பார்ப்பார். அதனால் உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் எல்லாமே சுபவிரய செலவுகள் தான், அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. சுபகாரியங்கள் ஏதாவது திட்டமிட்டிருந்தீங்களா? இப்போ மிதனராசிக்காரர்கள் திருமணம் நடக்கலை, இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு இப்போ திருமணம் ஆகலை, திருமண முயற்சியில் இருக்கேன், பெண் பார்த்துக்கிட்டு இருக்கேன், மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இல்லை ஒரு பையனோட காதல் உறவு, ஒரு பெண்ணோட காதல் உறவு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அது இப்போ கைகூடும். திருமணமாகாத மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணம் செய்து வைக்க வருது இந்த குரோதி வருடம் அப்படிங்கலாம். அதுமாதிரி ஒரு காதல் உறவில் இருக்கிறவங்களுக்கும் இப்போ வீட்டில் போய் சொல்லலாம், எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, நான் கட்டினா அவங்கள தான் கட்டுவேன், பார்த்து பேசி முடிங்க அப்படின்னு முடித்தோன்னா பெரிய அளவில் ஒரு சண்டை சச்சரவு வம்பு வழக்கு வெள்ளடி இல்லாமல் பேசி முடித்து நல்லபடியாக திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். அதே நேரத்தில்
ராசிக்கு 9வது வீட்டில் யார் இருக்கா? சனி இருக்கார். நீதிக்காரகன் தந்தையாரை குறிக்கக்கூடிய 9வது இடத்துல இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல அவர் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா தந்தை வழி ஆதரவு கொடுப்பார். பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் என்ன ஒரு நிலைப்பாடு எடுத்தாலும் சரி, ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, ஒரு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குன்னு வந்தாலும் தாயார் எதிர்த்து நின்னாலும் தந்தையார் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். நீங்கள் ஆனால் ஃபஸ்ட்டு பயப்படுவீங்க, அப்பா தான் தாட் புட்டுன்னு தண்டை போகிறாருன்னு. ஆனால் நடக்கிறது எல்லாமே தலைகீழாக நடக்கும். தந்தை வழி ஆதரவு அப்படிங்கிறது இந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கு இருக்கும். பயப்பட வேண்டியதே கிடையாது. இதுமாரி தந்தை வழியில் ஒரு சொத்து கிடைக்கும் உங்களுக்கு. சரி, புள்ள கஷ்டப்படுறான், புள்ள குட்டி ஆகிட்டான், அவனுக்கு ஒரு பாய் சொத்தை எழுதி வைப்போம், ஏதோ அதை வச்சு பொழைக்கிட்டோம், மீதியை நமக்கு பிறகு அவன் எடுத்துக்கிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொத்தை கொடுப்பாங்க. தம்பி இந்தாப்பா இதை வச்சு பொழைச்சிக்க, வாடகை கிடையாது வாங்கி, இல்லை ஏதோ விற்றுவிட்டு ஏதாவது தொழில் கிளீப் பண்ணி பொழைச்சிக்கிறியா, பொழைச்சிக்க, எவ்வளோ நாளைக்கு இன்னொருத்தட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேங்க, வா ஒரு 10 ரூபாய்க்கு விற்றுட்டு ஒரு முதல் போட்டு ஏதாவது தெரிஞ்ச தொழில் செய்ய அப்படிம்பாங்க. அப்படி இல்லாட்டி தந்தை ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னா, இங்கே வாப்பா நான் ஓய்வு எடுத்துக்கிறேன், இதுதான் தொழில், இதுதான் சூச்சமோ, இதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இங்கே வா இதுக்கு மேலே இதை எடுத்து நீ பார்த்துக்க, நான் உட்காந்துருக்கேன், உனக்கு பின்னாடி இருந்துக்கிட்டே நல்லது கெட்டது சொல்லித்தரேன் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்படி தந்தை வழி ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே திருப்திகரமாக இருக்கும். அதோட உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. மேசராசியில் சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது விழுவுது. இது ஒரு அற்புதமான யோகம். லாபத்தை சனி பார்க்குறாருன்னா சனி பார்க்குற இடத்த கெடுக்க மாட்டார், அந்த இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை கெடுப்பார். லாபத்துக்கு ஏதாவது தடை வருதா அடித்து நொறுக்கிடுவார், நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதோட குரு பகவான் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலம் கூட. இப்போ குரு விரயத்துக்கு வராரு மே மாதம்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. குரு பகவான் அங்கே இருந்துக்கிட்டு உங்களோட ராசியதிபதி புதனோட இன்னொரு வீடான கன்னி ராசியை பார்க்குறாரு. அதாவது ராசிக்கு 4வது வீட்டை பார்க்குறாரு, ராசிக்கு 6வது வீட்டை பார்க்குறாரு, ராசிக்கு 8வது வீட்டை பார்க்குறாரு. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ராசிக்கு 4வது வீடு சுகஸ்தானம், தாயாரை குறிக்கக்கூடிய இடத்த குரு பார்க்குறார். அப்போ குரு பகவானோட பார்வையால் ஏற்கனவே தந்தையோட ஆதரவு இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சனியோட இருப்பிடத்தால். இப்போ குரு பார்வையால் தாயாரோட ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். பெற்றவங்க உங்களுக்கு முன்னாடி நிற்பாங்க. மற்றவங்க என்ன பிரச்சனை கொடுத்தாலும் சரி, பெற்றவங்களோட ஆதரவு இருக்குது அப்படிங்கிறப்ப அடித்து நொறுக்கி தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு விஸ்வரூபத்தை எடுத்து பார்த்துடலாம். அதுமாரி தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை சரியாயிடும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அடிக்கடி வைத்தியம் பார்க்குறேன், நான் சம்பாதிக்கிற காசில் பாதி அம்மாவோட செலவுக்கே போயிடுது, என்ன பண்ணுறது, நம்மள்ட்ட 10 ரூபா இல்லைன்னாலும் பெற்றதாயை விட்டுட்டா போக முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் தாயாரோட உடல் ஆரோக்கியம் சீராகி இப்போ சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. உங்களுக்கு ஒரு மன நிறைவு இருக்கும். பரவாயில்ல, அம்மா ராத்திரி பூரா தூங்காமல் என் முன்னாடியே இருமிக்கிட்டு இருந்தது, பார்க்கவே கஷ்டமாக இருக்குது, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குப்பா அப்படின்னு 4 பேர்த்திட்ட சொல்லலாம். அதோட ராசிக்கு முக்கியமான இடம் 6வது இடத்த குரு பார்க்குறார். விருச்சிக ராசியில் குருவோட பார்வை விழுது. இதுதான் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு அம்சம் இந்த வருஷத்தில். ஏன்னா 6வது வீடுங்கிறது கடன் நோய் பகை எதிரி இதை குறிக்கக்கூடிய இடம். அஷ்டம சனி காலகட்டத்தில் வாங்கின கடனுக்கு இன்ன வரைக்கும் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். நம்மளால் அதுலேருந்து மீண்டு வரவே முடியல. நகையை அடகு வச்சாச்சு, மூக்கவே முடியல. வருஷம் வட்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன், ஒன்றுமே பண்ண முடியல. வர்ற காசு வருமானம் வட்டி கட்டி என் சாப்பாட்டு செலவுக்கு தான் சரியாக இருக்குது, மேலே 10 ரூபா எடுத்து வைக்கவே முடியல, இதில் நான் எங்கடா அதை மூக்கிறது அப்படின்னு இருந்திருப்பீங்க. இதுமாதிரி வெளியில் வாங்கின கடை அரிச்சு தள்ளுறாங்க, ஃபோனை எடுக்கவே முடியல, நொய்னு ஃபோன் அடிக்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்சா கடங்காரன், ராத்திரி படுத்தா கடங்காரன். இப்படி இருந்த நிலைமை அப்படிங்கிறது மாதிரியே எல்லா கடனையும் அடைச்சிட்டு ஒரு மன நிம்மதியோடு வாழ போகிறீங்க. ஏன்னா படுத்தா தூக்கம் இல்லை. கடந்த காலகட்டத்தில் நாளைக்கு அவன் ஃபோன் அடிப்பானே, நாளன்னைக்கு அவனுக்கு வட்டி தரணுமே, நகைக்கு ஒன்று நோட்டீஸ் வந்திருக்கேன், எல்லாம் ராத்திரி 2 மணிக்கு மேலே உங்கள் ஞாபகத்தில் வரும். எழுந்திரிச்சு உட்காந்துக்கிறது, அதுக்கப்புறம் எங்கே தூங்குறது அப்படின்ட்டு காலையில் வேலைக்கு போகலான்னா ராம்படியும் தூங்காமல் காலையில் நமக்கு மனசும் சரியில்லை, உடம்பும் சரியில்லை, படுத்துக்க தான் சொல்லும். இப்படி இருந்த நிலை மாறிடும், பயப்பட வேண்டியதில்லை. அதுமாதிரி எதிரிகள் ஒரு இடத்துல ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருப்போம், நம்ம பிரச்சனை நம்ம பஞ்சாயத்துக்கு ஏதோ வேறு வேலை கிடைக்காம இருக்கிற வேலையை செஞ்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோங்கிறப்ப அங்கே 4 பேர் நம்மளை போட்டு கொடுக்க இருப்போம். 1க்கு 2 போட்டு கொடுக்கறது. நம்ம எங்கேயா பணங்கணம் வாங்கலை பெரட்டலான்னு ஒரு விடுமுறை கெட்டு போனால் அதை 1க்கு 2 போட்டு கொடுக்கறது. இந்த மாதிரி வேலை நடந்துச்சு இல்லையா. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே வேலையை விட்டு போயிடுவாங்க, வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டுருவாங்க. நல்ல உங்களுக்கு ஆதரவான ஒரு உயரதிகாரி வருவார். 10 ரூபா ஆஃபீஸில் லோன் கேட்டால் கிடைக்கும், வாங்கிவிட்டு கடனை பூரா அடைச்சி விடலாம். இத்தனை நாளாக ஆஃபீஸில் லோன் கேட்டால் தரல, அதனால் வெளியில் வாங்கி பிரச்சனை. இப்போ இனிமேல் ஆஃபீஸில் ஒரு அட்வான்ஸு ஒரு லோனுங்கன்னு போட்டிங்கன்னா உடனே கடனை அடைச்சி விட்டு ஆஃபீஸில் மட்டும் மாதம் சம்பளத்தில் ஏதோ பிடிச்சிக்க மீதியை வச்சு சிக்கனமாக நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு நிறைவுக்கு வந்துடலாம். அதேமாதிரி
சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த போட்டிக்கு இருந்தாங்க பார்த்தீங்களா, தொழில் போட்டியாளர்கள் எல்லாமே அவங்க எல்லாமே வேலைக்கு போவாங்க. உங்கள் தொழில் சுத்தமாக நடக்கும். எத்தனை கடை வச்சாலும் ஏன் வியாபாரம் எனக்கு வந்துருச்சு, சந்தோஷம்தான் போ அப்படின்னு ஒரு மன நிறைவு அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கும். அதோட குருவோட பார்வை அப்படிங்கிறதே ராசிக்கு 8வது வீட்டில் விழுது. மகர ராசியில் சனி பகவானோட வீட்டில் குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது விழுது. இதுவும் ஒரு அற்புதமான யோக அமைப்பு தான். 8ல் குரு பார்வை விழுந்தால் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. அப்போ இந்த தூக்கமில்லாமல் தவித்த இரவுகள் எல்லாமே சோபக்கிருது வருடத்தோடு முடிஞ்சு போச்சு. குரோதி வருடத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறது வரப்போகுது. எல்லாத்துலேயுமே சாதிச்சு காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அரசியல் அற்புதமாக இருக்கும். அரசியலில் நேரடியாக இறங்காட்டியும் கூட யாரோ அண்ணன் தம்பி மாமா மச்சான் அவங்கள முன்னிறுத்தி நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னு வச்சிங்களேன், டாப்புக்கு போயிடுவாங்க. அதை வச்சு நம்ம 10 ரூபா பலனும் அடையலாம். அதே மாதிரி நம்ம யாரை முன்னிறுத்துகிறோமோ இது வரைக்கும் இல்லாமல் அளவுக்கு இப்போ அவங்க உங்களுக்கு பதிலுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, நல்லது செய்வாங்க. ஏன்னா இது வரைக்கும் அடுத்தவனை வளர்த்து விட்டு அவனே நம்மளை முதுகில் குத்திட்டு போகிறது தான் பார்த்துருப்போம். இதுக்கு மேலே உண்மையான நபர்களை அடையாளம் கண்டு அவங்கள வளர்த்து விட்ற வேலைகளை செஞ்சு அதில் வெற்றி பெற்று அவங்க மூலியமாக நீங்களும் பலனடைய போகிறீங்க. மொத்தத்தில் ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்பு. நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது கடந்த காலகட்ட இந்த கடன் இதெல்லாம் அடைச்சிட்டு மனநிறைவோடையும் சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோடையும் வாழக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. நம்மளை பார்த்து அப்படி தலையை சாய்ச்சிக்கிட்டு பார்க்காத மாரி போனவங்களாம் இப்போ தேடி வந்து பேசுவோம். அந்தளவுக்கு நமக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும். எங்கடா பார்த்தா கடன் கேட்டுருவானோ அப்படின்னு விலகி போன கூட்டாளிங்களாம் அவனுக்கு என்ன நல்லா இருக்கான், ஏன் மாப்பிள்ள நல்லா இருக்கியா அப்படிங்கிற அளவுக்கு கூட இந்த காலகட்டத்தில் வரும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த குரோதி வருடம் தொடங்கின உடனே திருவெண்காடு போய் உங்களோட ராசி அதிபதி புதனை மனசார தரிசனம் செஞ்சுட்டு மறிக்கொழுந்தில் மாலை போட்டு மனசார வணங்கிட்டு வாங்க. ஏழைபால மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு அரசு பள்ளி இல்லை ஆதரவற்ற ஒரு பள்ளியெல்லாம் பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட கல்விக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. ஒரு நோட்டு புக்கு, பேனா, பென்சிலு, ஒரு டிஃபன் பாக்ஸ், ஜாமெட்ரி பாக்ஸு, ஒரு வேளை அன்னதானம், இப்படி ஏதாவது செய்யுங்க. அற்புதமான வருடமாக இந்த குரோதி வருடம் இருக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.